அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தைராய்டு பிரச்சனைக்குள்ள முத்திரைகளை வந்து பார்க்க போறோம். நிறைய முத்திரைகள் இருக்கு. அதுல வந்து சில முக்கியமான முத்திரைகளை வந்து பார்க்கலாம். முதலாவது வந்து ஷங் முத்ரா. இப்போ வந்து கை இப்படி வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. வலது கையால இடது கையில இருக்கிற கட்டை விரலை வலது கையால இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடது கையை வந்து இப்படி ஃபுல்லா அப்படி வைக்க போறோம். வச்சுட்டு இந்த கட்டை விரல்ல இந்த ஆள்காட்டி விரலோட நுனி இல்லை இந்த மேல் பகுதியை வந்து நம்ம தொட போறோம். அதை இந்த நடுவிரலையும் வந்து இப்படி பிடிக்க போறோம். பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரி வரும். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன். இந்த சங்கு மாதிரி இருக்கும். இதை வந்து இப்போ இப்படி வைக்க போறோம். மார்பு பகுதிக்கு கொஞ்சம் மேலே அந்த தொண்டை கிட்ட வந்து நம்ம வந்து வைக்க போறோம். இப்படியே இருக்கலாம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்களை வந்து மூடிக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். மெதுவாக கண்களை திறந்துக்கலாம். கைகளை வந்து தளர்த்திக்கலாம். இப்போ இடது கையில பண்ண மாதிரி இப்ப நம்ம வலது கையிலயும் வந்து நம்ம பண்ண போறோம். இப்ப எப்படி ஆசனா வந்து ஒரு பக்கம் செஞ்சோம்னா அதுக்கு மாற்று ஆசனம் இன்னொரு பக்கம் சேரும். அது மாதிரியே வந்து இது வந்து பண்ண போறோம். இப்போ வலது கையை கட்டை விரல வந்து இப்படி பிடிக்க போறோம். இப்படி பிடிச்சிட்டு இது கைகளை அப்படியே திருப்பிட்டு வலது கையை திருப்பி இது மேல அப்படி வைக்க போறோம். இந்த கட்டை விரல் எடுத்துட்டு வந்து நுனியை எடுத்துட்டு வந்து இந்த ஆள்காட்டி விரல் கிட்டையும் இந்த நடுவிரல் கிட்டையும் இப்படி வைக்க போறோம். வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கு மாதிரி தெரியும். இதுவும் வந்து அப்படியே வந்து வைக்க போறோம். ஒரு பக்கம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு பக்கமும் செஞ்சிடுறோங்க. இப்படி தொண்டை கிட்ட ரொம்ப மேலே கொண்டு போகக்கூடாது, ரொம்ப கீழேயும் கொண்டு போக வேண்டாம். மார்பு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இப்படி கொண்டு வர போறோம். முதுகு தண்டை நேரம் வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலேயே சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். மெதுவாக கண்களையும் திறந்துக்கலாம். இது வந்து ஷங் முத்ரா. இது நீங்க பண்ணும்போது வந்து மைண்ட்லயே வந்து நீங்க அந்த ஓம் சாண்ட் பண்ணலாம். இப்படி ஓம் இருக்கு இல்லையா, ஓம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே வந்து நீங்க மைண்டுக்குள்ள வந்து பொறுமையா அப்படியே நீங்க சாண்ட் பண்ணிக்கிட்டே வந்து இந்த முத்திரைகளையும் வந்து செய்யலாம். இல்ல ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்துட்டு வெளியே விட்டுட்டு அப்படியே பொறுமையா வந்து நீங்க செஞ்சுட்டும் இருக்கலாம். இது வந்து இந்த மாதிரி செய்யும் போதுன்னா இன்னும் பலன் வந்து ஜாஸ்தி ஆயிடும். ஓம்ங்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஒரு எழுத்துக்கே வந்து அவ்வளோ பவர் இருக்கு. இப்போ இந்த சங்கு முத்திரையில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இது பார்ப்போம். வீட்ல எல்லாம் வச்சு கூட வழிபடுவாங்க. அது வந்து விஷ்ணு கையில இருக்கிறதுனால அது உள்ள வந்து விஷ்ணுவும் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் நிறைய ஒரு புராணத்துல எல்லாம் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி வச்சு ரொம்பவே நல்லது. இப்ப வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஷங் முத்ராலே வந்து அடுத்தது அது எப்படி பண்ண போறோம்னா, கைகள் ரெண்டுமே இப்படி கோத்துக்கோங்க. கோத்துட்டு 2 கட்டை விரல மட்டும் சேர்த்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி வந்து அப்படி அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதிலே சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். கண்களை மெதுவாக திறந்துக்கலாம். இது வந்து ஷங் முத்திரையிலே இன்னொரு வேரியேஷன். அந்த மாதிரி இந்த முத்திரை. இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நடுவிரலை மட்டும் மடக்கிட்டு அது மேல கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்த போறோம். இது பேரு வந்து சூனிய முத்திரை. அதே மாதிரி இந்த வலது கையிலையும் வந்து அதே மாதிரி வைக்க போறோம். நல்லா அழுத்திக்க போறோம். அழுத்திட்டு இப்படி மடி மேலே வந்து இப்படி வச்சுக்கோங்க. மற்ற விரல் எல்லாமே வந்து நீட்டிட்டு இருக்கோம். அதை வந்து கவனிச்சுக்கோங்க. சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இந்த சூனிய முத்திரை பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள உடம்புல இருக்கிற எக்ஸஸ் ஏர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதுல வந்து வாயு பார்த்துருப்போம். இதுல வந்து ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸை வந்து உங்களுக்கு வந்து அதிகமா வந்து உங்களுக்கு இருக்கிறத வந்து கரெக்டா வந்து சமப்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இயர் ப்ராப்ளம்ஸ் காது உள்ள பிரச்சனைகள்லாம் வந்து இதுலயும் வந்து நல்லா உங்களுக்கு கியூர் ஆகும். தைராய்டுக்குமே வந்து ரொம்பவே நல்லது. இப்போ இன்னொரு முத்திரை பார்த்துடலாம். 4வது முத்திரை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய முத்திரை. சூரிய முத்திரை வந்து இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த விரலை மூடிட்டு அதுக்கு மேல இந்த கட்டை விரலை வச்சு அழுத்த போறோம். ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து நடு விரலை வச்சு அழுத்திருப்போம். இப்போ பண்றது வந்து மோதிர விரலை வச்சு இப்படி அழுத்தி வைக்க போறோம். ஒவ்வொரு விரலுக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கு. இப்போ இது மேலே வச்சு இப்படி அழுத்திட்டு அப்படியே வந்து இப்படி வைக்க போறோம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இல்ல சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இது வந்து சூரிய முத்திரை. சூரிய முத்திரையில வந்து உங்களுக்கு வந்து அதிக வந்து ஹீட் இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி தரும். இது வந்து எர்த் எலிமெண்ட். நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு பார்ட்லயுமே வந்து நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ தொண்டையில் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும் கரெக்டா. அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. எல்லாமே பேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து
அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கம்மியா இருந்துச்சு, கம்மியா சுரந்துச்சுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் தைராய்டிசம்ல பார்த்தீங்கன்னா, அதுல என்னென்ன சிம்ப்டம்ஸ் எதனால எப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெயிட் வந்து டக்குன்னு அப்படியே வந்து குறைஞ்சிரும். அப்புறம் முடி உதிர்வது அந்த மாரிலாம் வந்து நெறையவே இருக்கும். ரொம்ப கோவப்படுறது அந்த மாரி இருக்கும். இது வந்து ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்போ தைராய்டிசம் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வெயிட் திடீர்னு போட்டுரும் அவங்களுக்கு. நெறைய அதிகமா போடும். தொண்டையிலயுமே வந்து உங்களுக்கு வந்து நெறைய இவ்ளோ இப்படி பெருசா இது வீங்கின மாரி அப்படியே குண்டா இருக்கிற மாரி இருக்கும். உடம்புல வந்து நெறைய வெயிட் போட்டுரும். ஹைப்போ தைராய்டிசம் இருந்துச்சுன்னா நெறைய வெயிட் போடும். ஹேர் ஃபால் நெறைய இருக்கும். தூக்கமின்மை கொஞ்சம் கம்மியா இருக்கும். எல்லாத்துக்குமே கோவப்படுறது இந்த மாரி வந்து நெறையவே இருக்கும். இந்த மாரி சிம்ப்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, நீங்க உடனே வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த TSHன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் வந்து எடுத்துட்டீங்கன்னா, அதுல வந்து இவ்ளோ தான் இருக்கணுங்கிற மாரி இருக்கும். அத தாண்டி அதிகமா இருந்துச்சுன்னா, இப்ப உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்க இந்த மாரி முத்திரைகள்லாம் பண்ணிக்கலாம். ஆசனாஸுமே வந்து நெறைய ஆசனாஸுமே இருக்கு. நம்மள வந்து மஜ்ஜி ஆசனா, ஃபிஷ் போஸ்ன்னு சொல்லுவோம். அது இருக்கு. அதுக்கப்புறமேட்டு உஷ்ட்ராசனா இருக்கு. சர்வாங்காசனா இந்த மாரி நெறைய ஆசனங்களும் இருக்கு. முத்திரைகள், ஆசனங்கள், அப்புறம் மூச்சு பயிற்சி இது எல்லாமே சேர்த்து செஞ்சுட்டு, கூடவே வந்து நம்ம டயட்டும் வந்து எடுத்துட்டோமே வந்தா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். டயட் எது மாரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் பி இருக்கு பார்த்தீங்களா? விட்டமின் பி வர இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். விட்டமின் பி, பி காம்ப்ளெக்ஸ், பி6, பி12 அந்த மாரிலாம் எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு மீறி போனால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி தான் வந்து டயட்லயுமே வந்து ஓரளவுக்குமே எடுத்துக்கணும். இப்ப இது நல்லது பி12 நல்லது அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு அளவுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க எடுத்துக்கணும். எல்லாமே கூட சேர்ந்து வந்தா மட்டும் தான் ஒரு இது சரியாகும். இப்ப வெறும் நம்ம வந்து ஆசனங்கள் மட்டுமோ சரி, வெறும் டயட் மட்டுமே எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு செஞ்சோம்னா, நமக்கு வந்து சரி வராது. கூட எல்லாமே சேர்ந்து செஞ்சு வந்தோம்னா நல்லாவே இருக்கும். இந்த முத்திரைகள்லாம் வந்து முயற்சி பண்ணி பாருங்க. நம்ம 4 முத்திரை பார்த்திருப்போம். என்னென்ன பார்த்தோம்னா, ஷங்கு முத்ரா பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் அதோட வேரியேஷன் ஒண்ணு பார்த்திருக்கோம். சூனிய முத்திரை பார்த்திருக்கோம். சூரிய முத்திரை வந்து பார்த்திருக்கோம். எல்லா முத்திரைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க சில வினாடிகள் தான் பண்ணியிருப்போம். ஆனா, நீங்க நிமிஷம் கணக்குல வந்து நீங்க செய்ற மாரி இருக்கும். ஒவ்வொரு முத்திரைகளுமே வந்து ஒரு 15 நிமிஷமாவது நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு சொல்றேன் 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா வந்து 1/2 மணி நேரம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நீங்க அப்போ ஒரே டைம்ல இந்த மாரி வைக்க முடியலன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் மதியானமா வந்து ஒரு 10 நிமிஷம். அப்புறம் சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம். அந்த மாரி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சும் வச்சுக்கலாம். இல்ல ஒரே டைம்ல வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். அது எப்படியோ அந்த மாரி பார்த்துக்கோங்க. இந்த முத்திரைகள் எல்லாமே முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.